வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒன் பாட் ரெசிபி, தக்காளி கில்லி பிரியாணி. நார்மல் பிரியாணிக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி நார்மலாக செய்வோம். அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒன் பாட் ரெசிப்பியாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க, சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போய் சூப்பரான கில்லி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்கிற குவான்டிட்டி பெரியவங்க 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா 2 பெரியவங்க 2 குழந்தைங்க சாப்பிட்லாம். அந்த குவான்டிட்டி செய்கிறேன். 2 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். நல்ல பழமான 2 தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 3-4 காஷ்மீரி மிளகா. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே வடித்து எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் அப்படியே ஒன்றா தான் தாளித்து விட போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஹோல் கரம் மசாலா, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஸோ வெங்காயம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும். அதெல்லாம் நார்மலாக நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இதெல்லாம் ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். ஆனால் சீரக சம்பா அரிசியில் எடுத்தால் இன்னும் டேஸ்ட்டும் வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அரிசி ஊறட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் நல்லா வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஃபஸ்ட்டு நம்ம கைப்பிடியில் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டுக்குவோம். அதுக்குள்ளே இந்த பேஸ்ட் பாருங்கள், இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். அவ்வளோதான், இதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ புதினா ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி புதினா போட்டு ஒரு வதக்கி விட்டுடுவோம். அதுக்கப்புறம் 2 பழமான தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்ல பழமாக இருக்கணும். ஸோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துடலாம். அப்போ எல்லாம் நல்லா கொஞ்சம் குழஞ்சி வதங்கி வந்துடும். தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இது நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கனால நல்ல கலர் பிரைட்டாக வரும். காரம் இருக்காது. காரம் லைட்டாக தான் இருக்கும். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் வேணுங்கிறவங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி அந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக வரும். ஸோ அந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கிடணும், அந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாமல். இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்மளுடைய செந்தூர் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நான் 2 கப்பு அரிசி அப்படிங்கிறனால 3.5 கப்பு. ஏன்னா இந்த கிரேவி நம்ம அரைச்சி வேற போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த கிரேவி கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் கூட இருக்கும். அதனால் தண்ணி அளவாக கரெக்டாக வச்சுக்கலாம். 3.5 கப்பு போட்டிருக்கேன். இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம ரைஸை போட்டுடலாம். சீரக சம்பா அரிசிங்கிறதுனால ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது பாஸ்மதியிலையும் செய்யலாம், நீங்கள் நார்மல் அரிசியில் கூட செய்யலாம். ஆனால் சீரக சம்பாவில் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அரிசி நல்லா தண்ணியை இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ளேமை மீடியமில் வச்சுடுங்க. மேலாப்பில் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தூவி விட்டுட்டு அப்படியே ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். அதோட
10 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அந்த ஸ்டீமெல்லாம் நல்லா போகட்டும். கரெக்டாக அப்படி தம் ஆகிருக்கும். இதை கொஞ்சம் லைட்டாக அப்படி குழஞ்ச மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் அது வந்து அந்த கில்லி பிரியாணி அப்படிங்கிறது. ஆனால் டேஸ்ட்டு சும்மா தட்டி தூக்கும். அவ்வளோதான். கமகமன் வாசனையோட பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா? நல்ல அந்த கலர் பிரைட்டான அந்த ரெட் கலர் நம்ம அரைச்சி போட்டோம்ல அந்த பேஸ்டால். அவ்வளோதான். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுட சுட ஆவி பறக்க பறக்க வீட்டில் நீங்கள் லஞ்சுக்கு செஞ்சு சாப்பிடவும் அருமையாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை. ஒரு ரைத்தா, அதாவது வெங்காய பச்சடி இல்லை வெள்ளரிக்காய் பச்சடி அந்த மாதிரி இருந்தாலே போதும். உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆம்லேட் போட்டு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது சிப்ஸு, கொஞ்சம் சாலடு, அந்த மாதிரி கொஞ்சம் ரைத்தா, இந்த சூடாக இந்த ரைஸு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி நிச்சயம் கேட்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.